ரட்சிப்பார். நீதிமொழி மன்னித்துக் கொள்ளுங்கள், சங்கீதம் 34:17 சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். நீங்களும் நானும் நீதிமான்களாய் இருந்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது என்று எழுதி, நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்க வேண்டும். முதலாவது தாவீது தனிப்பட்ட மனிதனாக கர்த்தரை கூப்பிட்டான். இரண்டாவது ஏழையாக அவன் கூப்பிட்டான். மூன்றாவது நீங்களும் நானும் நீதிமான்களாக கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களே அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நம்முடைய உபத்திரவங்கள் எவ்வளவு இருந்தாலும் நீங்களும் நானும் நீதிமான்களாக இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறவராக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு செவி கொடுத்து நம்முடைய பயங்களுக்கெல்லாம் அவர் செவி கொடுத்து நம்மை நீங்களாக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 34:19 சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும்,